கிறிஸ்துவுக்குள் அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய மாதத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களோடு இணைந்திருக்கின்றேன். இந்த நாளிலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி எங்களுடைய சொந்தமாக்கிக் கொள்வது அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கின்றது என்று கற்றுக்கொள்ள போகின்றோம். நாங்கள் திருமறையிலே வாசித்து பார்ப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்கள், 1ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை நீங்கள் வீடுகளிலே உங்களுடைய பெற்றோருக்கு சொல்லி வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்திலே நிக்கோதேமு என்று சொல்லப்படுகிற ஒரு நபரை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிக்கோதேமு என்பவர் யார் என்று சொன்னால், அவர் ஒரு பரிசேயனாம். அது மாத்திரமல்ல, அவர் யூதருக்கு அதிகாரியாயும் இருந்திருக்கிறார். அவர் ஒரு செல்வந்தரும் கூட. இந்த நிக்கோதேமு இயேசுவை குறித்து அநேக காரியங்கள் அறிந்திருந்தாராம். ஆனாலும் பரிசேயர் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியுமா, மோசையின் காலத்திலே அநேக சட்டத்திட்டங்கள் இருந்தது. அந்த சட்டத்திட்டங்களை கடுமையாக கடைபிடிக்கின்ற நபர்கள் தான் இந்த பரிசேயர்கள். ஆனாலும் நிக்கோதேமு பரிசேயனாய் இருந்தாலும் கூட இயேசுவை குறித்து அறிந்திருந்தார் தானே. ஆகவே அவர் இயேசு செய்த அற்புதங்கள், இயேசுவினுடைய குணாதிசயங்கள், இயேசுவை பற்றின காரியங்களை நன்கு அறிந்து தெரிந்து வைத்திருந்தாராம். அது மாத்திரமல்ல, நிக்கோதேமுக்கு இயேசுவின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்ததாம். அதாவது இயேசுவை குறித்த ஒரு விருப்பமும் இருந்ததாம். ஆகவே இந்த நிக்கோதேமு ஒரு நாள் இரவு வேளையிலே இயேசுவை சந்திக்க வந்திருந்தாராம். அப்பொழுது இயேசு அவரை பார்த்து சொன்னாராம், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி. மறுபடியும் பிறப்பது எப்படி? இந்த நிக்கோதேமுக்கு ஒரே குழப்பமாயிருந்ததாம். எப்படி மறுபடியும் பிறக்கிறது? ஆனாலும் பிள்ளைகள், இயேசு குறிப்பிட்டது அந்த இடத்திலே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கின்றது. நாங்கள் ஆவியிலே பிறக்க வேண்டும், இருதயம் புதிதாக்கப்பட வேண்டும். நாங்கள் ஆவியிலே பிறக்கின்றது என்று சொல்கின்ற வழியிலே நாங்கள் புதிதான மாற்றம் எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். ஆம் பிள்ளைகள், சில வேளைகளிலே நாங்களும் இந்த நிக்கோதேமுவை போல இயேசுவை குறித்து அநேக விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இயேசு செய்த அற்புதங்கள் எங்களுக்கு தெரியும். இயேசுவை குறித்ததான காரியங்களை நாங்கள் கேட்டிருப்போம். நாங்கள் திருச்சபைக்கு போகின்றோம், ஓய்வு நாட் பாடசாலைக்கு போகின்றோம். ஆனாலும் இயேசுவை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். அந்த பரிசேயருக்குள்ளே ஒரு குணாதிசயம் இருந்தது. எப்பொழுதும் இயேசுவை குறித்து குறை கூறிக்கொண்டு அல்லது இயேசுவை குற்றம் சாட்டுகிறவர்களாக இருந்தார்கள். அதே போல நாங்களும் சில வேளைகளிலே இயேசுவை குறித்து குறை கூறிக்கொண்டு, இயேசு எங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லி எப்பொழுதும் நாங்கள் குறை கூறிக்கொண்டு இயேசுவை குறித்ததான விசுவாசம் அல்லது நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இருக்கலாம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் எங்களுடைய இருதயங்களை இயேசுவுக்கு முழுமையாக நாங்கள் கொடுத்திருக்க மாட்டோம். ஆகவே நாங்கள் இயேசுவை எங்கள் இருதயத்துக்குள்ளே முழுமையாய் நாங்கள் அழைக்க வேண்டும் என்று சொன்னார். இயேசுவை எங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எங்கள் இருதயங்களை முழுமையாக நாங்கள் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல பிள்ளைகள், நாங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும், திருமறையை வாசிக்க வேண்டும், தினந்தோறும் நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும், அதிகமாய் நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள், நாங்கள் புதிதாக்கப்பட வேண்டும். எப்படி நாங்கள் புதிதாக்கப்படலாம்? நாங்கள் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பிழைகள், எங்களுடைய சுட்டித்தனங்கள், நாங்கள் செய்கின்ற பிழையான காரியங்கள், இவைகளை விட்டு நாங்கள் வெளியே வர வேண்டும், மனம் மாற வேண்டும். அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள், நாங்கள் மற்றவர்களை நேசிக்கவும், மற்றவர்களை அன்பு செய்யவும், அன்போடு பழகவும், அன்போடு வாழவும் நாங்கள் பழக வேண்டும். இப்படியான எங்களுடைய அன்பின் செயல்களினூடாக மற்றவர்களும் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள, இயேசுவின் அன்பை உணர, இயேசுவின் மீதான ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொள்ள நாங்கள் அவர்களுக்கும் உதவி செய்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் அப்படியாக மாறுகின்ற வழியிலே இயேசு கிறிஸ்து எங்களை நேசிக்கிறார். அவர்களை நேசிக்கிறார், எங்களை அன்பு செய்கிறார். எங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிதான மாற்றத்துக்குள்ளாக நாங்களும் மறுபிறப்படைகின்றோம். பிள்ளைகள், நான் ஒரு சிறிய கைவேலை செய்திருக்கிறேன். இது ஒரு பட்டாம்பூச்சி. சரியா? இந்த பட்டாம்பூச்சிக்கு 2 பக்கங்கள் இருக்கின்றது. சரியா? இப்போ நாங்கள் நினைத்துக் கொள்ளுவோம், இந்த பட்டாம்பூச்சி அல்லது இந்த வண்ணாத்தி பூச்சி இதுதான் நாங்கள் என்று சொல்லி. இப்போ 2 பக்கங்கள் இருக்குத்தானே, பாருங்க. சரியா? இதுதான் எங்களுடைய பழைய வாழ்க்கை.
சரியா? அந்த நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை போல எங்களுடைய பழைய வாழ்க்கை, அந்த பழைய வாழ்க்கையிலே எங்களுடைய என்னென்ன குணாதிசயங்கள் இருந்திருக்கும் என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முழுமையாக இருளாய்தான் இருந்திருக்கும். சரியா? அந்த இருளான வாழ்க்கையிலே பாவம் இருந்தது, பயம் இருந்தது, கோபம், பொறாமை, சண்டை, இப்படியான காரியங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. சரியா? ஆனால் நாங்கள் இயேசுவை அறிந்து, இயேசுவை விசுவாசித்து, இயேசுவை நேசித்து, இயேசுவின் பிள்ளைகளாகின்ற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை அழகாகப்படுகிறது. பார்த்தீங்களா? வடிவான வண்ணமயமான ஒரு வாழ்க்கையாக மாற்றப்படுகிறது இந்த பட்டாம்பூச்சியை போல. சரியா? உங்களுடைய புதிய வாழ்க்கை, புதிய வாழ்க்கையிலே என்ன இருக்கின்றது? புதிய வாழ்க்கையிலே சமாதானம், அன்பு இருக்கின்றது. என்ன? அன்பு இருந்தால் எல்லாமே இருக்கும். அன்பு, ஒளி இருக்கிறது, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கை அழகாகப்படுகின்றது. பார்த்தீங்களா பிள்ளைகள்? இந்த பட்டாம்பூச்சியை போல நாங்களும் ஒரு தீர்மானம் எடுப்போமா? எங்களுடைய வாழ்க்கை இந்த பழைய வாழ்க்கை, இந்த இருளடைந்த பக்கத்தை போல இருக்க போகிறதா, அல்லது வண்ணமயமாக இந்த ஒளி நிறைந்த அழகான இந்த வண்ணாத்தி பூச்சி அல்லது இந்த பட்டாம்பூச்சியாக நாங்கள் மாறப்போகிறோமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கடந்த மாதம் முழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தபடியினாலே நன்றி. தந்திருக்கிறதான இந்த புதிய மாதத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்துக்கூடாக எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக நமக்கு நன்றி. இன்றைய நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடத்துக்காக நன்றி. நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தினூடாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மறுபுறப்படைய அல்லது நாங்கள் புதிதாக்கப்பட உண்மை எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அழைக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய பாவம், எங்களுடைய பிள்ளைகளை மன்னித்து நாங்கள் புதிதாக்கப்பட இன்று முதல் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். காணொலியோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்யும். நீங்கள் தாமே பொறுப்படுத்த வல்லட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.